ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவரை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வசியப்படி பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னு, சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை மனைவி பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இல்லை மகள் இந்த மாதிரி பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க சாமி. நாங்கள் எதை சொன்னாலும் நேருக்கு மாறான விஷயங்கள் தான் செய்கிறாங்க. அதாவது எதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காதோ அந்த மாதிரியான செயல்முறைகளே செய்கிறாங்க. எது செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறோமோ அதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்காங்க. இதனாலே எங்களுக்குள்ளே சதா எப்போ பார்த்தாலும் சண்டை வருது. எங்களை பார்த்தாலே ஒரே வெறுப்பாக இருக்கிறாங்க சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லுங்கள். நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம். அவங்க என்னமோ தர்றாங்க, அதெல்லாம் சொல்கிற மாதிரி செய்கிறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை சாமி. இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறனால தான் இந்த பதிவு முழு விளக்கத்தோட சொல்கிறேன். அதாவது ஒருவர் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பல விதமான முறைகள் சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இது பார்த்தீங்கன்னா வசியப்படி பிரயோக முறைன்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு ஏற்ற எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல விழுதி இலை, கட்டுக்கொடி மூலிகை இலை, இளந்த மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய இலை, சிறு சிறுப்படை இலை, மரமஞ்சள், ஆனைக்கொழிஞ்சி மூலிகையினுடைய இலை, தும்பை இலை, தொட்டால் சினிங்கை இலை, பலாசுப்பூ, இந்த இதெல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதை நல்லா சூரணம் மாதிரி செஞ்சுக்கணும். சூரணம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, நல்லா பொடி மாதிரி செஞ்சுக்கணும். பொடி மாதிரி செஞ்சுட்டு இது கூடயே கடல் அழிஞ்சி தைலம், ஏரழிஞ்சி தைலம், இந்த இரண்டையும் நல்லா மிளகு பதத்தில் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து இது கூட வாசனை திரவியங்கள் நல்லா கலந்துக்கலாம். சரிங்களா? வாசனை பொடி, அதாவது ஜவ்வாது பொடி, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, வாசனை பொடி சிறிதளவு கலந்து இதை வெயில் படாத இடத்துல நிழல்ல வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் எடுத்து நல்லா இடித்து கல்வத்தில் வச்சு நல்லா இடித்து பொடி மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். பொடி மாதிரி செய்துக்கிட்டு இதை சுத்தமான இடத்துல தலைவாழையில் வச்சு இதை ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டியில் சேகரித்து வச்சுக்கிட்டு, நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால் வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த ஆணைக்கன் பட்டை சட்டியை வச்சுட்டு முறையாக அதற்குண்டான தூப தீபங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்டு, இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்து, இந்த மந்திரத்தை உச்சாரணம் கொடுக்கணும். இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாரணங்கள் கொடுக்கலாம். இதே நீங்கள் அமாவாசை நாள் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த பொடியை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது, சரிங்களா, நீங்கள் யார் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்க மேலே நீங்கள் தூவி விடலாம். இல்லை அவங்க விபூதி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த விபூதியில் நீங்கள் கலந்து வைக்கலாம். இப்படி அதாவது உங்களுடைய அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இதை அவங்க மேலே நீங்கள் பிரயோகப்படுத்தணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் பிரயோகப்படுத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மிக விரைவில் அவருடைய மனம் திருந்தி உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும் சொல்லி சித்த நூல்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து போகலான்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.